ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கதையில் நம்ம பார்த்தோம் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யின்னு சொல்லி சாஸ்திரியர் உத்தரவிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷாஜாராத்துக்கும் சாஸ்திரியருக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதுமே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஷாஜாராத் நல்ல அழகானவ, அமைதியானவ, சிறந்த குணம் உள்ளவ, இப்படி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை முடிய போகுதே அப்படின்னு நினச்சி எல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்போ ஷாஜாராத்தோட தங்கை துனியா ஷாஜாராத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. அக்கா, உனக்கு ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவு? மரணம்ன்றது என்ன உனக்கு விளையாட்டா? எங்களை எல்லாம் விட்டுட்டு செத்து போகிறதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு அழுகிறா. ஷாஜாராத்ததுக்கு துனியா அன்போடு அரவணைச்சிக்கிட்டு சொல்கிறா, நான் நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எப்படியாசி மன்னரோட மனசை மாற்றி நம்ம நாட்டு கன்னி பெண்களோட எல்லா உயிரையும் நான் காப்பாற்றுவேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு துனியா சொல்கிறா, திருமணமான மறுநாள் காலையில் உன்னைய வெட்டி கொன்றுவாங்கல்ல, அதுதானே சாஸ்திரியரோட வழக்கம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஷாஜாராத் சொல்கிறா, அதை தடுத்து நிறுத்துறது தான் என்னோட நோக்கமே. நீ என்ன பண்ணுறீன்னா, திருமணமான அன்னைக்கு நைட்டு நான் உன்னைய பார்க்கணுன்னு மன்னர்கிட்ட சொல்கிறேன். நீ வந்ததும் ஒரு கதை சொல்லுமாறு என்கிட்ட நீ கேளு. அப்படி என்ன நடக்குதுன்றத பாரு அப்படின்னு சொன்னான். அவங்க நினச்ச மாதிரி ஷாஜாராத்துக்கும் சாஸ்திரியருக்கும் திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் நடந்த அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தனிமையில் இருக்கிறாங்க. அப்போ ஷாஜாராத் சோகமாக இருக்கிறா. இதை பார்த்துட்டு சாஸ்திரியர் ஏன் சோகமாக இருக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாஜாராத் சொல்கிறான், என் இளைய சகோதரி ஒருத்தி இருக்கிறா. நான் இங்கே வரும்போது அவகிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். எப்படியும் நாளைக்கு என்னை வெட்டி கொன்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கடைசியாக ஒரு தடவை அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஆசிரியரும் சொல்கிறாரு, சரி உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துனியாவை போய் கூப்பிட்டு வர சொல்கிறான். துனியாவும் வரா. துனியா வந்ததுமே துனியாவும் ஷாஜாராத்தும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அப்போ துனியா சாஸ்திரியரை பார்த்து சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்ச நேரம் எங்கள் அக்கா கூட இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றான். அப்போ ஷாஜாராத்தை பார்த்து அவள் சொல்கிறா, அக்கா, ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்க போகும்போதும் நீ எனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவ. அதை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த பாக்கியமே இல்லை. நீ எனக்கு கடைசியாக ஒரு கதை சொல்லு, அதை கேட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஷாஜாராத் சொல்கிறான், துனியா, நீயும் நானும் முன்ன இருந்த நிலமை வேற. ஆனால் இப்போ நான் மன்னருக்கு அடிமை. அதனால் மன்னர் சொன்னாதான் நான் உனக்கு கதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ சாஸ்திரியர் சொல்கிறாரு, உனக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியுமா? எங்கே சொல்லு பார்க்கலாம், நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஷாஜாராத் கதையை சொல்ல தொடங்குறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த கதையில் பார்க்கலாம். அதுவரையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.